then we are coming to the very important concept called buoyancy or Archimedes principle. எந்திரிச்சு ஓடியாந்தார் இல்லையா, குளிக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு ஓடியாந்தார். என்னன்னு கத்திக்கிட்டு ஓடியாந்தார்? யுரேக்கா 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 அப்படின்னு கத்திட்டு ஓடியாந்தார். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சாரு? அவர் தண்ணி தொட்டிக்குள்ளே மூழ்கும் போது தண்ணி வெளியில் போச்சு, அதான் கண்டுபிடிச்சார். இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பா? கண்டிப்பாக பெரிய கண்டுபிடிப்பு. அதை வச்சு தான் இன்னைக்கு கப்பல்லாம் முதக்குது, எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ தண்ணி தொட்டிக்குள்ளே மூழ்கிறார். அவர் முழுகும்போது ஒரு தொட்டி நிறையா தண்ணி இருக்குதுப்பா, அந்த தொட்டிக்குள்ளே மூழ்கிறார். முழுகுனோடனே தண்ணி வெளியில் வருது. ஓகேவா? தண்ணி வந்து என்ன வருது? வெளியில் வருது. அப்போ வெளியில் வந்தோடனே அவர் எந்திரிச்சு ஒடியாராரு, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்போ அதைத்தான் வந்து ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்னால் என்ன சொல்கிறாருன்னா when the body immersed partially or wholly in the fluid in rest na, it's buoyed up with the force. அதாவது அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு லிக்விட் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த லிக்விடுக்குள்ளே நம்ம மூழ்கணுன்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். தட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ buoyancy. அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இங்கே லிக்விட் வந்து ஒரு மூழ்கும் போது வெளியில் போகும் இல்லையா, தட் வெயிட் ஆஃப் த லிக்விட் இஸ் பிளேஸ்ட். அதைத்தான் வந்து ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தமிழில் சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஐ ரிமெம்பர் தட் இன் 7th or 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் சொல்லுவாங்க ஆர்க்கிமிடிஸ் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திடப்பொருள் தங்குதடையின்றி திரவத்தில் மூழ்கும் பொழுது அதன் எடைக்கு சமமான திரவத்தை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எடைக்கு சமமான திரவத்தை வெளியேற்றும், ஃபுல்லாக மூழ்கும் போது எடைக்கு சமமான அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலானதை வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தட் ஃபோர்ஸ் ஃபுல்லாக மூழ்கிருச்சுன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு buoyancy. That buoyancy is equal to the weight of the liquid displaced. That buoyancy is equal to what? Weight of the liquid displaced. You can just see that. So the liquid will be displaced. அதை மெஷர் பண்ணிங்கன்னா it is equal to the weight. That buoyant forceக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ buoyant force இப்போ இதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. buoyant force, இந்த buoyant force is equal to weight of the liquid displaced. That buoyant force is equal to, that is what, வெளியில் போகுது இல்லையா, உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை அப்போஸ் பண்ணும். தட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு buoyant force is equal to weight of the liquid displaced. அதான் you should not forget, buoyantனா உன்னை மேலே வந்து அப்போஸ் பண்ணுது. நீ உள்ளே மூழ்கும்போது அப்போஸ் பண்ணுது. buoyant force equal to weight of the liquid displaced. என்னது? weight of the liquid displaced. சரியா? ஸோ அப்போது now you can just see that now ஒரு பாடி இருக்குது, நல்லா பார்த்துக்கோ. இப்போ இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் another concept I am going to tell you. Now the body is there, this is the body. ஸோ மேலே வந்து தண்ணிக்கு மேலே வச்சுருக்குறோம். இப்போது இதை கொஞ்சம் உள்ளே தள்ளுறோம்ப்பா. உள்ளே தள்ளணுன்னே என்னென்னா, இந்த இடத்துல நம்ம கான்செப்ட் சொல்லிட்டோம், buoyant force equal to weight of the liquid displacedன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு கான்செப்டுக்கு போக போகிறோம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற வாட்டர் லெவல், இதுதான் முதல்ல இருக்கிற வாட்டர் லெவல். இப்போ வந்து இவ்வளோ பாடி வந்து உள்ளே போயிடுச்சு, நல்லா புரிஞ்சுக்கோ, இவ்வளோ பாடி உள்ளே போயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லலாங்கன்னா வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட். நான் இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். I will take another color. அப்போ வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்டு இப்போ என்ன பண்ணும், இந்த லெவலில் இருந்து வாட்டர் வந்து இவ்வளோ தூரம் மேலே வரும். ஓகே, இவ்வளோ தூரம் மேலே வரும். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். அப்போ எப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இன்னொரு கேஸ் என்ன சொல்ல போகிறோன்னா, வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் ஈக்குவல் டு என்னது? வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அப்போ ரெண்டு கான்செப்டுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் buoyant force equal to weight of the liquid displaced. இப்போ buoyant force equal to என்ன சொல்கிறோம்? weight of the liquid displaced. டிஸ்பிளேஸ்னா வெளியில் வர்றது, இந்த பாடி உள்ளே போகிறதுனால. ஓகேவா? buoyant force equal to weight of the liquid displaced. weight of the liquid displaced. நல்லா புரிஞ்சுக்கணும், weight of the liquid displaced. அதே மாதிரி எவ்வளோ வால்யூம் உள்ளே போகுதோ அந்த வால்யூம்க்கு ஈக்குவலான வாட்டரை இது டிஸ்பிளேஸ் பண்ணும்.
அப்போ வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது புரிஞ்சிருச்சுன்னா பாயன்சி 100% புரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, ஃபஸ்ட்டு என்ன, பாயன்சி ஈக்குவல் டு, அதாவது ஒரு பாடியை வந்து உள்ள லிக்விட்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட் வந்து ஒரு அப்போசிஷன் ஃபோர்ஸை மேலே கொடுக்கும். ஒரு அப்போசிஷன் ஃபோர்ஸை எங்கே பண்ணும், மேலே புஷ் பண்ணும். இதை மேலே புஷ் பண்ணுது, அப்போசிஷன் ஃபோர்ஸை கொடுக்குது. அதை கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்னா that buoyant force is equal to the weight of the liquid displaced. ஓகேவா? அந்த weight of the liquid எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை மேலே கொடுக்கும். சரியா? அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் என்னென்னா, எவ்வளோ வால்யூம் ஆஃப் த பாடி உள்ளே போகுதோ அந்த வால்யூமுக்கு ஈக்குவலான வால்யூம் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகேவா? இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா, வெயிட் ஆஃப் எவ்வளோ வெயிட் உள்ளே போகுதோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த என்னது, அந்த வெயிட்டுக்கு தகுந்த லிக்விடை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கான்செப்டும் புரிஞ்சிருச்சா? அப்போ பாயன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன சொல்லலாம்? நவ் பாயன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். பாயன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, வெயிட் ஆஃப் த liquid displaced. Weight of the liquid displaced. அப்போ buoyant force equal to என்ன, weight of the liquid displaced. weight நம்ம என்னப்பா சொல்லுவோம், weight equal to mass of the liquid into g சொல்லுவோம். கரெக்டா? mass of the liquid னா என்னது, density of the liquid into volume of the liquid into g. சரியா? இது வந்து என்னன்னா density of the liquid, volume of the liquid displaced into g. ஆனால் நமக்கு volume of the liquid displaced every time நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்னப்போ பார்த்துருக்குறோம், volume of the liquid displaced equal to volume of the body immersed. volume of the liquid displaced equal to என்னன்னு பார்த்துருக்குறோம் நம்ம, volume of the body immersed. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ buoyancy equal to என்ன சொல்லலாம் நம்ம, density of the liquid and volume of the body immersed into g. Can you understand? Density of the liquid into volume of the body immersed into g. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்பா. இது தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு திடப்பொருள் தங்குதடையின்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாடி உள்ளே மூழ்குச்சுன்னா அதன் எடைக்கு சமமான திரவத்தை வெளியேற்றும்னு சொல்கிறோம். அதோட வெயிட்டுக்கு சமமான. அப்போ அது எவ்வளோ வால்யூம் எடுத்துக்குதோ, எவ்வளோ வால்யூம் உள்ளே போகுதோ அந்த வால்யூம்க்கு ஈக்குவலான லிக்விடை அதை டிஸ்பிளேஸ் பண்ணிடும், லிக்விடை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். அதே மாதிரி பாயன்சி ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம், வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ். இந்த ரெண்டு கான்செப்டையும் வச்சுக்கிறோம். பாயன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். இப்போ பாயன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இன்டு ஜி. லிக்விட் டிஸ்பிளேஸ்னா என்ன, வெளியில் வர லிக்விட். திஸ் இஸ் வாட் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். டிஸ்பிளேஸ்னா இந்த வெளியில் வர லிக்விட். அப்போது buoyant force equal to mass of the liquid displaced into g. அப்போ buoyant force equal to என்ன சொல்கிறோம், massனா என்ன, density into volume, density of the liquid displaced into volume of the liquid displaced into g. அப்போ buoyancy equal to என்னது, density of the liquid. ஆனால் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், volume of the liquid displaced. இந்த இடத்துல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். volume of the liquid displaced equal to volume of the body immersed. ஏன்னா இதுதான் டிஸ்பிளேஸ் ஆன எது, டிஸ்பிளேஸ் ஆன லிக்விட். தட் இஸ் ஈக்குவல் டு இதுதான் என்னது, இம்மர்ஸ் ஆன பாடியோட வால்யூம். அப்போ வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அப்போ அதை கண்டுபிடிச்சோன்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் இன்டு ஜி. அப்போ யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் தட் buoyancy ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த வாட்டர், சிக்மாங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சிக்மா into volume of the body immersed into g. volume of the body immersed into g. இல்லைன்னா இது எப்படி சொல்லலாம்னா buoyancy equal to என்ன, volume of the body immersed என்னன்னு சொல்லலாம், volume of the liquid displaced சொல்லலாம். that is equal to sigma into volume of the body liquid displaced into g. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம். அதான் இங்கே போட்டிருக்கிறோம். buoyancy equal to சிக்மாங்கிறது என்ன, வாட் இஸ் சிக்மா, டென்சிட்டி ஆஃப் தட் லிக்விட், எதில் உள்ள மூழ்கிறீங்களோ அது. சிக்மா இன்ட்டு வால்யூம் ஆஃப் த லிக்விட் இன்ட்டு ஜி ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் இன்ட்டு ஜி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ இதை வச்சு ஸோ மெனி ஒண்டர்ஸ் பீப்புள் ஆர் டூயிங் தட். கப்பல் முதக்கிறதே இதை வச்சு தான்ப்பா முதக்குது, இதை இந்த கான்செப்ட் வச்சு. ஏன்னா ஒரு சின்ன இரும்பு குண்டை தூக்கி உள்ளே போடுறீங்க, சாயங்கன்னு உள்ளே போயிடுது ஃபுல்லாக. ஆனால் ஒரு பெரிய கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் முதக்குது. எப்படி முதக்குது? based on this concept, buoyancy, this Archimedes principle, they are doing it. Okay, can you understand that?
Now we'll see some important points. Some questions can be asked. We have to see these points. We'll see what is important points. Upthrust is independent of all factors of the body such as mass, size, density, etc. except the volume of the body. அப்போ upthrust என்ன ஃபார்முலா சொல்கிறோம்? upthrust equal to sigma என்னது? இது வந்து liquid into volume of the body immersed. இது வந்து body immersed into G. இல்லைன்னா volume of the liquid displaced. அப்போ buoyancy is not do with anything. அதோட டென்சிட்டி எதுவுமே கிடையாது, ஒன்லி அந்த வால்யூம் ஆஃப் த பாடி. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு இரும்பு குண்டோட வால்யூம், இரும்பு குண்டுக்கு இது கொடுக்குற பாயன்சியும் ஒரு ஹாலோ இதுக்கு இது கொடுக்குற பாயன்சியும் சேமாக இருக்கும். அதனால தான் இங்கே பார், இரும்பு குண்டோட வெயிட் வந்து mg, கரெக்டாக? இது வந்து பாயன்சி Fe கொடுக்குது, இதோட வெயிட்டும் mg. அப்போ என்னாகும், இந்த இரும்பு குண்டோட பாயன்சியை விட வெயிட் அதிகமாக இருக்கனால உள்ளே மூழ்கிடுது. ஆனால் இந்த ரப்பர் பாலோட ஏன்னா ரப்பர் பால் சேம் சைஸுக்கும் இரும்பு குண்டு சேம் சைஸுக்கும் பாயன்சி சேமாக இருக்கும். ஏன்னா பாயன்சி வந்து என்னது? சிக்மா வி இம்மர்ஸ்ட் இன்டு ஜி தான். ஆனால் வெயிட் வந்து என்னவாக இருக்கும்? உனக்கு இரும்பு குண்டுக்கு அதிகமாக இருக்கும், ரப்பர் பாலுக்கு கம்மியாக இருக்கும். அதனால என்ன ஆகுது? அப்போது உனக்கு ரப்பர் பால் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து எக்ஸாம்பிள் இரும்பு குண்டு எடுத்துக்கலாம். இரும்பு குண்டோட வால்யூம் வீன்னு வச்சுக்கோ. அப்போ இதோட வால்யூம் ஃபுல்லாக உள்ளே மூழ்கினீங்கன்னா இதோட பாயன்சி, தென் பாயன்சி மேலே ஆக்ட் ஆகும், வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல வெயிட் இஸ் கிரேட்டர் தென் பாயன்சிங்கிறனால இது உள்ளே சிங்க் ஆகிடுது. இதே ஒரு ரப்பர் பால் உள்ள ஹாலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பாயன்சி, அதே சேம் டயமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது? இந்த ரப்பர் பாலோட பாயன்சி ஃபோர்ஸு இரும்பு குண்டோட பாயன்சி ஃபோர்ஸும் சேமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், சேமாக இருக்கும். அப்போது ஆனால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா என்ன இரும்பு குண்டோட வெயிட்டை விட என்ன ரப்பர் பாலோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ திஸ் வெயிட் இஸ் உனக்கு வந்து லெஸ் தென் த பாயன்சி, அதனால இது சிங்க் ஆகுது. ஓகேவா? சிங்க் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அடுத்தது வந்து வி ஆர் கோயிங் டு see the laws of flotation. laws of flotation என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு லிக்விட் இருக்குது, அதில் ஒரு பாடி இம்மர்ஸ் ஆகி இது மாதிரி வந்து முதந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாடி முதந்துக்கிட்டு இருக்குன்னா இப்போ என்னது? உனக்கு பாயன்சி ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும், வெயிட் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஈக்குலிபிரியம் கண்டிஷன்னா அது அந்த இடத்துல ஸ்டே ஆகி நிற்கிதுன்னு அர்த்தம். எங்கேயும் மூவ் ஆகிட்டு இல்லை, அந்த இடத்துல ஸ்டே ஆகி நிற்கிது அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் that weight must be equal to upthrust ன்னு சொல்ல. பாயன்சியோட இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? upthrust, buoyant force, buoyancy, buoyant or like upthrust அப்படின்னு சொல்லலாம். அப்போது that weight is equal to என்னது? upthrust. ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் that weight equal to upthrust. weight equal to upthrust. நல்லா புரிஞ்சுக்கணும். weight equal to upthrust. இதுதான் law of flotation. weight equal to upthrust. இப்போ இங்கே வந்து டென்சிட்டி சிக்மா, இதோட டென்சிட்டி ரோ அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இதோட டென்சிட்டி ரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோன்னா, அப்போ வெயிட் ஈக்குவல் டு என்னப்பா? mg ஈக்குவல் டு அப்த்ரஸ்ட் ஒன்று fb. ஓகேவா? அப்போ வெயிட் என்னன்னு சொல்லலாம்? mgன்னு இருக்கா? mg எப்படி சொல்லலாம்? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் த பாடி இன்ட்டு g. இதே அப்த்ரஸ்ட் என்னன்னு சொல்லலாம்ப்பா? நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல வர ரோங்கிறது என்னென்னா டென்சிட்டி ஆஃப் த பாடி. ஆனால் இங்கே வரப்போகிறது என்னன்னு பாருங்கள், சிக்மா. இது டென்சிட்டி ஆஃப் த பாடி, இது வந்து என்னது? டென்சிட்டி ஆஃப் தட் லிக்விட். சரியா? இது வந்து டோட்டல் வால்யூம். எது? இந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் த பாடி. ஸோ யூ கேன் சே வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். உள்ளே என்ன இருக்குதோ அது மட்டும். இங்கே வந்து பார்த்தோன்னா இது என்னென்னா வால்யூம் ஆஃப் த பாடி மஸ்ட் இன்டு ஜி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? அப்போது என்னென்னா எஃபிங்கிறது என்ன, டபிள்யூங்கிறது என்னென்னா வி ரோ ஜி. என்னது உங்களுக்கு பாயன்சினா வி இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஜி. இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறோம். ஏன்னா தட் இஸ் வாட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். இந்த ஈக்குலிபிரியம் இது அப்படியே நின்றுச்சுன்னா நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். பெரிய கிணத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில பாடியெலாம் அப்படியே முதந்துட்டு இருக்கும், பாதி உள்ளே போயிட்டு அப்படியே முதந்துட்டு இருக்கும். தட் இஸ் வாட் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ தட் இஸ் வாட் கால் இட் இஸ் அ ஈக்குலிபிரியம் கண்டிஷன். அப்படியே முதந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ தென் தட் இஸ் கால் இட் இஸ் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். அப்போது now V rho G equal to V in into sigma into G. இந்த sigma cancel பண்ணோம்னா now V rho equal to V in into sigma. அப்போ V in by V.
அதாவது fraction of volume immersed equal to rho by sigma. V in by V. V in by V. V ங்கிறது volume of the body immersed by V equal to rho by sigma. Rho by sigma. Can you understand? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் லா ஆஃப் இது வந்து வேற எதுவுமே நீ வேண்டாம். வெயிட் ஈக்குவல் டு அப் த்ரஸ்ட். எப்பவுமே இது எழுதிக்கும். இது மட்டும் போதும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. இது இருந்துச்சுன்னா யூ கேன் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். வெயிட் ஈக்குவல் டு என்னது? அப் த்ரஸ்ட். வெயிட் ஈக்குவல் டு என்னது? பாயன்சி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? வெரி வெரி சிம்பிள்ப்பா. ஒன்றுமே இல்லைப்பா. ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பாடி வந்து மூழ்கிறீங்க, அது மூளை அப்படியே வந்து ஃப்ளோட் ஆகி நின்றுட்டு இருக்குன்னா அப்போ என்னது? மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸு? வெயிட்டு. மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸு? பாயன்சி. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அப்படி நிற்க முடியும். ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்ததுன்னா ஃபுல்லாக மேலே வந்துடும். எது? பாயன்சி அதிகமாக இருந்தால் ஃபுல்லாக மேலே வந்துடும். இல்லை வந்து என்னது? நல்லா புரிஞ்சுக்கோ. இல்லை வந்து என்னது? வெயிட் அதிகமாக வந்து உள்ளே போயிடும். ஸோ ஓகேவா? ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். இதில் ஃபஸ்ட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது டென்சிட்டி ஆஃப் த பாடி இஸ் லெஸர் தென் தட் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொன்னால், லெஸர் தென் தட் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொன்னால், V in is less than V. அப்போ என்ன ஆகும்னா, இது டோட்டல் Vன்னு சொன்னால், இதுதான் வால்யூம் V1ன்னு சொன்னால், Vnன்னு சொன்னால், அப்போது V immersed is less than V. V immersed is less than V. அப்போ அந்த இடத்துல நம்ம we'll go here. இந்த கான்செப்டுக்கு போயிடலாம். வெயிட் ஈக்குவல் டு அப் த்ரஸ்ட்டு. அப்போது fraction inside equal to Vn by V equal to rho by sigma. இங்கே வந்துடுது fraction equal to Vn by V equal to rho by sigma. இந்த ரோங்கிறது என்ன? density of the body. Density of body. இந்த சிக்மாங்கிறது என்ன? density of the liquid. So can you understand? Density of the liquid. அப்போ fraction in. இப்போ fraction outனா என்ன சொல்லலாம்? இதை எவ்வளோ வெளியில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா equal to 1 minus fraction in. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ 1 minus என்னது? V in by V. That is equal to 1 minus rho by sigma. முடிஞ்சு போச்சு. அப்போ fraction out equal to என்னது? 1 minus fraction in 1 minus rho by sigma. ஏதாவது டவுட் இருக்கா? Any doubt? Any doubt in this? Clear? Now they can ask so many questions. நமக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். V in by V equal to rho by sigma மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ பாரு, we can see some of the cases. If two different bodies A and B are floating in the same liquid ன்னு சொல்லிட்டா, சேம் லிக்விட்னு சொல்லிட்டா, அப்போ எனக்கு ஃப்ராக்ஷன் இன் பை ஃப்ராக்ஷன் இன்ட்டுக்கு ரேஷியோ கேட்பாங்க. இந்த ஃப்ராக்ஷனுக்கு ரேஷியோ கேட்பாங்க. அப்போ ஃப்ராக்ஷன் இன்னுனா என்னப்பா? ரோ பை சிக்மா. சேம் லிக்விட்னா இந்த ரோ இஸ் சிக்மா இஸ் சேம். அப்போ ரோ ஏ பை சிக்மா. அப்போ இந்த இடத்துல பாரு, ஃப்ராக்ஷன் இன்னுனாலே என்னது? ரோ பை சிக்மா. அப்போ ஃப்ராக்ஷன் இன் ஏ என்ன வரும்? ரோ ஏ பை சிக்மா. சிக்மா சேம், ஏன்னா சேம் இதுன்னு சொல்லிட்டாங்க. டிவைடட் பை ஃப்ராக்ஷன் இன் பின்னு சொன்னாங்கன்னா என்னது? உனக்கு வந்து ரோ பி பை கீழே சிக்மா வரும். சிக்மா மேலே போச்சுன்னா கேன்சல் பண்ணால் ரோ ஏ பை ரோ சிக்மா, ரோ ஏ பை ரோ பி. ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ரோ ஏ பை ரோ பி இந்த மாதிரி கொடுத்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடி அதோட டென்சிட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ளோட்டிங் இன் அ சேம் லிக்விட் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் ரேஷியோ ஆஃப் த ஃப்ராக்ஷன் இன் ஈக்குவல் டு ரோ ஏ பை ரோ பி. அவுட்டு கேட்டாங்கன்னா அதை 1 மைனஸ் போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அதே மாதிரியே த சேம் பாடிஸ் மேட் டு ஃப்ளோட் இன் த டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ வந்து கேஸ் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் வேறு. என்ன கேஸு? இப்போது சேம் பாடிஸ் என்ன உங்களுக்கு? சேம் பாடி, ரெண்டுமே சேம் பாடி டிஃப்ரெண்ட் லிக்விடில் ஃப்ளோட் ஆனால் ரெண்டு டென்சிட்டி ஆஃப் த லிக்விடுக்கு இருக்கிற ரேஷியோ கேட்பாங்க. அந்த மாதிரி கூட கேட்டால் என்ன பண்ணலாம்? இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இப்போ இந்த இடத்துல ஒரு பாடி வந்து இப்படி ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இப்படி ஃப்ளோட் ஆகும்போது இது வந்து சிக்மா ஏங்கிற ஒரு லிக்விட், இதோட டென்சிட்டி. இன்னொரு இதில் வந்து இன்னொரு லிக்விடில் ஃப்ளோட் ஆகுது. இது வந்து என்ன? சிக்மா பி. இது வந்து ரோ தான். இப்போ ரெண்டு கேஸ்லையுமே என்னப்பா? வெயிட் ஈக்குவல் டு பாயன்சி. இங்கே என்னது? வெயிட் ஈக்குவல் டு பாயன்சி. சரியா? அப்போ வெயிட் ஈக்குவல் டு பாயன்சி அட் ஏ, பாயன்சி அட் பி. அப்போ வெயிட்னா என்ன? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு ஜி ஈக்குவல் டு, இங்கே பாயன்சி என்ன? சிக்மா ஏ இன்ட்டு வி இன் ஏ இன்ட்டு ஜி. ஓகேவா? தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு சிக்மா பி இன்ட்டு வி இன் பி இன்ட்டு ஜி.
சரியா? ஸோ அப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணோன்னா அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? V in B by V in A equal to sigma A by sigma Bன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த ரெண்டு கேஸில் ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் பாடிஸ் வந்து சேம் லிக்விடு, இங்கே சேம் பாடி வந்து டிஃப்ரெண்ட் லிக்விடில் பண்ணால் எப்படி வரும்னு சொல்லி யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். புரியுதா என்னன்னு சொல்லிட்டு? கேன் யூ see that? அதுக்கப்புறம் செகண்ட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன், எந்த கேஸாக இருந்தாலும்ப்பா செகண்ட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். செகண்ட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன், இந்த செகண்ட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் என்னென்னா ரோ ஈக்குவல் டு சிக்மான் இருந்தால் அப்போ என்ன ஆகும்னா உனக்கு பாடி வந்து இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷனில் ரோங்கிறது என்ன? எதோட டென்சிட்டி? இதோட டென்சிட்டி. அதாவது பாடியோட டென்சிட்டி லிக்விடோட டென்சிட்டியோட கம்மியாக இருந்ததுன்னா உனக்கு என்னென்னா சம் வால்யூம் உள்ளே இருக்கும், சம் வால்யூம் வெளியில் இருக்கும். சம் வால்யூம் உள்ளே இருக்கும், சம் வால்யூம் என்ன இருக்கும்? வெளியில் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து உனக்கு ரோ ஈக்குவல் டு சிக்மான் இருந்துச்சுன்னா, ரோ ஈக்குவல் டு சிக்மான் இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரோ ஈக்குவல் டு சிக்மான் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உனக்கு கரெக்டாக பாடி வந்து வாட்டர் சர்ஃபேஸில் இப்படி மூழ்கி இப்படி நின்றுக்கும், இந்த மாதிரி நின்றுக்கும். சரியா? இந்த மாதிரி நின்றுக்கும். அப்போ V in equal to V. இங்கே வந்து என்னாச்சு? வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் இஸ் லெஸ் தென் த டோட்டல் வால்யூம். ஆனால் இங்கே வந்து V in equal to V. சரியா? வால்யூம் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த பாடி. ஓகேவா? வெயிட் வில் பி ஈக்குவல் டு அப்த்ரஸ்ட். இந்த இடத்துல டோட்டல் வெயிட் வில் பி ஈக்குவல் டு அப்த்ரஸ்ட். பாடி வில் பி ஃபுல்லி சப்மர்ஜ்ட் இன் த நியூட்ரல் ஈக்லிபிரியம். அப்போது நம்ம என்னென்னா இந்த பாடி இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா இதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாடி அப்படியே நான் இழுத்துட்டு போய் கீழே எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல விட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இதே இடத்துல நின்றுட்டு இருக்கும், இதே இடத்துல நிற்கும். நீ கீழே எடுத்து கொண்டு வச்சிங்கன்னா அங்கேயே நின்றுட்டுருக்கும். ஸோ எந்த இடத்துல எடுத்துக்கொண்டு வைக்கிறீங்களோ இந்த கேஸில் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்கோம். புரியுதா என்னன்னு சொல்லிட்டு? அடுத்த கேஸ் வந்து ரோ இஸ் கிரேட்டர் தென் சிக்மா. சரியா? ரோ இஸ் கிரேட்டர் தென் சிக்மா. அப்போ என்னென்னா வால்யூம் இன் இஸ் கிரேட்டர் தென் வால்யூம்னு வந்துடுது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு வால்யூம் தான் இருக்குது இல்லையா? டோட்டல் வால்யூம் இந்த வால்யூம். அப்போ வால்யூம் இன் இஸ் கிரேட்டர் தென் V. இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் ஃபுல்லாக சிங்க் ஆகி உள்ளே போயிடும். இந்த கேஸ் வந்துச்சுன்னா ரோங்கிறது என்ன? டென்சிட்டி ஆஃப் த பாடி இஸ் கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர்னா நம்ம இந்த கேஸ்க்கே போக வேண்டாம், நேராக அது உள்ளே போய் உள்ளே போயிடும், கீழே உள்ளே போயிடும், சிங்க் ஆகிட்டு உள்ளே போயிடும். புரியுதா? அப்போ 3 கேஸ். முதல்ல என்ன கேஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து டென்சிட்டி ஆஃப் த பாடி இஸ் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட்னா ஃப்ளோட் ஆகும், பாதி வந்து ஃப்ளோட் ஆகி வெளியே நின்றுட்டுருக்கும். இந்த மாதிரி பாதி உள்ள பாதி வெளியே நின்றுட்டுருக்கோம். அதே ஃப்ராக்ஷன், இதில் தான் இந்த ஃப்ராக்ஷன் கான்செப்ட்லாம் வருது. செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவல்னா உனக்கு ஃபுல்லாக சப்மர்ஜ் ஆகி இப்படி நிற்கும். அது வந்து எங்கே கொண்டு போய் வச்சாலும் அதே இடத்துல நிற்கும். தேர்ட் கேஸில் வந்து ரோ இஸ் கிரேட்டர் தென் சிக்மானா ஃபுல்லாக சிங்க் ஆயிரும். இந்த கேஸில் நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது வால்யூம் இன் இஸ் கிரேட்டர் தென் Vங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி த கொஸ்டின்ஸ். அப்போது நீ பாயன்சினாலே யூ ஹவ் டு டேக் இட் என்ன? சிக்மா into V in into G. Okay, buoyancy-நாலே we can see that buoyancy-நாலே buoyant force equal to sigma இது density of the liquid into volume of the body immersed into G. இதை வந்து you should never forget this. அதுக்கப்புறம் law of flotation, body immerse ஆகி முதக்குதுன்னு சொல்லிட்டாங்கனாலே, இந்த கான்செப்ட் சொல்லிட்டாலே, இங்கே இருந்தாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி, என்னென்னா that weight must be equal to buoyant force. வெயிட்ங்கிறது என்ன வரும்? ரோ Vg. இந்த ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த பாடி, இந்த டோட்டல் வால்யூம் G. Vங்கிறது டோட்டல் வால்யூம், Gங்கிறது அதே மாதிரி இங்கே வந்து சிக்மா இன்ட்டு V immersed into G. So you should never forget this. இது ரெண்டை வச்சு தான் இதில் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். These two things, by using these two things we are going to solve the problems. Can we go and solve the problems? பார்க்கலாமா? See that. The buoyant force is equal to what? பார்த்தோன்னே சொல்லணும். Weight of the body or no? Weight of the liquid displaced by the body. This is what the right. Difference in weight of nothing is there. Weight of the liquid displaced by the body. Okay va? Can you understand? Next. A body is floating in a liquid. Weight of the body is என்னது? More than the liquid displaced. Less than the liquid displaced. 0. It's not that. This is also wrong. This is also wrong.
equal to the weight of the liquid displaced by the body. Equal to the weight of the liquid displaced by the body. Can you understand? Next we are going to see the very interesting problems. These kind of problems can be asked. Okay va? Okay. Vessel contains oil. Density கொடுத்துட்டான். Over mercury. Density கொடுத்துட்டான். A homogeneous sphere float with half of its volume immersed in mercury and other half in oil. The density of the material of the sphere என்னன்னு சொல்லி கேட்குறான். நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா மறுபடியும் ஒரு தடவை பாரு. கொஸ்டின் பாருங்க. You read the question. I'll just excuse me. Okay. Vessel contains oil ன்னு சொல்லிட்டான். Over mercury. So now I'll take different colors. Oh my god. Erased. Okay. ஒரு கண்டெய்னர் இருக்கு. கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னர்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி இருக்குது. இவ்வளவு தூரம் மெர்க்குரி இருக்குதுப்பா. அடுத்தது என்ன இருக்குது? ஆயில் இருக்குது. ஓவர் மெர்க்குரினா ஆயில் இருக்குது. ஓகே. ஸோ மெர்க்குரி ஆயில். ஓகேவா? A homogeneous sphere floats with half of its volume immersed in mercury and other half in oil. அப்போ என்னன்னா ஒரு நம்ம ஆள் இருக்கார். யார் இருக்கா? We can see that ஒரு homogeneous sphere என்னது? இதோட V/2ங்கிற வால்யூம் வந்து மெர்க்குரி ஆயில்லையும் V/2ங்கிற வால்யூம் வந்து எங்க மெர்க்குரியிலையும் இருக்குது. ஸோ இப்போ இதோட டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் கேட்குறாங்க. இப்போ லா ஆஃப் ஃப்ளோட்டேஷனுக்கு போகலாம். போகலாம். நல்லா கவனிச்சுக்கோ. அப்போது ஐ கேன் ட்ரா இட் ஹியர் இட் செல்ஃப். இன்னும் உனக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஏன்னா இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த திங்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெர்க்குரி லைக் திஸ். Mercury, then you have a oil, then okay, oil, then you have a homogeneous sphere. என்ன ஆகுது? மோதந்துக்கிட்டு இருக்கு. Homogeneous sphere is like floating. So we can see that. Okay, we'll take some other color. Okay, it is floating. Homogeneous sphere. Homogeneous sphere ஓட பாதி வால்யூம் எங்க எதில் இருக்குது? V/2 எதில் இருக்குது? மெர்க்குரியில் இருக்குது. இது வந்து மெர்க்குரி Hg. இது வந்து என்னது? ஆயில். மெர்க்குரியில் இருக்குது. இப்போ இதோட டென்சிட்டி கேட்குறாங்க. பாதி வால்யூம் எங்க? ஆயிலில், பாதி வால்யூம் மெர்க்குரியில் இருக்குது. டென்சிட்டி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாலே weight equal to என்னது? buoyancyன்னு போட்டுக்கோ. weight equal to என்னது? buoyancy. weight equal to என்னது? buoyancy. நல்லா புரிஞ்சுக்கணும். weight equal to buoyancy. அப்போ weightங்கிறது என்ன? density into density of the body into volume into g. that is equal to buoyancy. என்ன? ரெண்டு லிக்விட் இருக்குதுங்கிறான். அப்போ buoyancy due to mercury and buoyancy due to, நல்லா புரிஞ்சுக்கோ, buoyancy due to mercury and buoyancy due to oil. அப்போ என்னன்னா buoyancy due to mercury plus buoyancy due to என்னது? oil. சரியா? அப்போ rho Vg equal to இங்க என்ன? sigma Hg. நல்லா புரிஞ்சுக்கோ, sigma Hg and then V/2 என்ன? half of the volume into g plus என்னது? sigma oil into V/2 into g. Can you understand? இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்ப்பா இதில்? இந்த v-யை கேன்சல் பண்ணிடலாம், g-யை கேன்சல் பண்ணிடலாம், v கேன்சல் பண்ணிடலாம், v கேன்சல் பண்ணிடலாம், g-யை கேன்சல் பண்ணிடலாம். எடுத்து கேன்சல் பண்ண என்ன வரும்? rho equal to sigma Hg/2 plus sigma oil/2.
So can you understand? அப்போ சிக்மா HG எவ்வளோப்பா சொல்கிறாங்க 13.6. இப்போ ரோ ஈக்குவல் டு சிக்மா HG ஈக்குவல் டு 13.6 டிவைடட் பை 2 ப்ளஸ் என்னது ஆயில் எவ்வளோ சொல்கிறாங்க? வாட் இஸ் தட் ஆயிலோடது 0.8. அப்போது 0.8 divided by 2. 0.8 divided by 2. Can you understand? ஸோ அப்போ என்னது 6 டைம்ஸு, அப்போ வந்து ரோ ஈக்குவல் டு என்ன வரும்? இது வந்து 6.8 ப்ளஸ் 0.4 that is equal to 7.2 gram per centimeter cube. Can you understand? Answer இருக்கான்னு பார்க்கலாமா? 7.2 is the right answer. புரியுதா என்னன்னு சொல்லிட்டு? ஸோ இது எல்லாமே இந்த கான்செப்டில் என்ன எடுத்துக்கணும்னா வெயிட் ஈக்குவல் டு பாயன்சி. அப்போ பாதி வந்து என்னவா இருக்குது? பாதி வந்து ஆயில்லையும் பாதி வந்து இங்கேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வெயிட் ஈக்குவல் டு பாயன்சி. வெயிட்டுங்கிறது என்ன? எம்ஜி. வெயிட் ஈக்குவல் டு என்னது? எம்ஜி. இப்போ எம்ங்கிறது என்ன? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு ஜி. அப்போ பாயன்சி எது கிரியேட் ஆகுது? ரெண்டு லிக்விடும் பாயன்சி கிரியேட் பண்ணுது. பாயன்சி டியூ டு ஹச்ஜி அண்ட் தென் பாயன்சி டியூ டு ஆயில். அப்போ ரோ விஜி ஈக்குவல் டு சிக்மா ஹச்ஜி இன்ட்டு V/2. ஏன்னா பாயன்சிங்கிறது என்ன ஃபோர்ஸ் பார்த்துருக்குறோம்? பாயன்சி ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு வால்யூம் இம்மர்ஸ்ட் இன்ட்டு ஜி. அப்போ இந்த இடத்துல வால்யூம் இம்மர்ஸ்ட் இன்ட்டு மெர்க்குரியில் என்னது? V/2 இன்ட்டு ஜி and then sigma oil into V/2. அப்போ V எல்லாம் கேன்சல் பண்ணுறோம், G எல்லாம் கேன்சல் பண்ணுறோம். அப்போ ரோ ஈக்குவல் டு என்ன? சிக்மா HG/2 ப்ளஸ் சிக்மா ஆயில்/2. இப்போ சிக்மா HG எவ்வளோ? 13.6/2 ப்ளஸ் 0.8/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get an answer. It's very very simple to explain. It's very very simple to understand also. It's very beautiful concepts also. Can you understand? See that all things will be given. It is there. Can you see that? V rho G ங்கிறது weight of the sphere, then V/2 sigma oil into G, sigma HG into G. Can you understand? Substitute பண்ணிங்கன்னா you will get rho equal to எவ்வளோ வருது? 7.